வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு vlog. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் டவுன் பாண்டிச்சேரியிலேருந்து ஜஸ்ட் ஒரு குட்டி வில்லேஜ். ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் வந்து திண்டிவனம் ரோட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு சீனரி நம்ம பார்க்கும்போது, அதுவும் ஒரு எம்டி ரோடு, யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக போகும்போது, அப்போது சடனாக ஒருத்தர் வர்றாரு. ஸோ இந்த மாதிரி பீப்புள் அதிகமாக இல்லாமல் ஒரு நேச்சர்ஸ் மட்டும் நம்ம டெய்லியும் பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங், இப்போது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ரைட் இன் பஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய மலை அழகாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பிகாஸ் இந்த மலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ அது ஓவராலாக அந்த மலையோடு சேர்ந்து அந்த ஒரு க்ளவுட்ஸ் பார்க்கும்போது, இது வந்து ஒரு நூன் டைம், ஒரு 11:30 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது இப்போ நம்ம என்ஹெச்சில் போயிட்டுருக்கோம், அதாவது நியர் டு திருவண்ணாமலை. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சி அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த செஞ்சி ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு மவுண்டெயின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த செடிகள், மரம், அப்புறம் வீடு கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்க முடியும் 2-3 வீடு இருக்குது, கடை இருக்குது, ட்ரக்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. பட் மோஸ்ட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஒரு வீடு அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஸோ நிறைய என்ஹெச்னால நிறைய ரோட்ஸ்லாம் வந்து ப்ராடன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பக்கத்தில் இருக்கிற எல்லா காலியான இடத்தெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ உங்களால் பார்க்க முடியும் அந்த ஒரு மவுண்டெயின்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸோ நம்ம வந்து இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு திருப்பி போயிடுவோம். பட் இந்த மவுண்டெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அது எவ்வளோ, அது பில்லர்ஸ்லாம் எப்படி நிற்கிது பாருங்கள். ஸோ அது அவ்வளோ ஹைட்டில் அந்த வெயிட்டை வந்து எப்படி கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக நிற்கிதுன்னு பாருங்கள். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து 200 இயர்ஸ்க்கு மேலே வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லிவிங் திங்ஸ் இந்த பிளானட்னால் அது மவுண்டெயின் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம பூமி வந்ததுக்கப்புறம் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மவுண்டெயின்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ மவுண்டெயின்ஸ் ஹேஸ் அ ரிவர்பரேஷன் ஆல்சோ. அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் மவுண்டெயின்ஸ் முடிஞ்சால் ட்ரெக்கிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டு கிளைம் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் இட் ஹேஸ் அ வெரி ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேப்டிவேட்டிங் த எனர்ஜிஸ் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வியூ பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எப்பயுமே பாருங்கள், எங்கேயாச்சும் மவுண்டெயின்ஸு அது மாதிரி இருந்துச்சுன்னா நின்று பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நம்மளே நினச்சாலும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த சென்ஸ் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அந்த ஒரு vlog ஆக்சுவலாக. ஸோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த மவுண்டெயினோட அழகு வந்து அது வார்த்தையால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீனாக காலியான நிறைய லேண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அங்கங்கே சின்ன சின்ன மரங்கள். ஸோ அதுக்கு பின்னாடி ரொம்ப வாஸ்ட்டாக ஒரு ரொம்ப கிலோமீட்டர்ஸில் மவுண்டெயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கையும் வந்து நல்லா கிளியராக கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து இதோடு நான் vlogs முடிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.